2005ஆம் ஆண்டு திருமதி சசிகலா நடராஜன் அவர்களுடைய மகனாக கருதப்பட்ட சுதாகரன் அவர்களது திருமணம் தடாபுடலாக நடத்தப்பட்ட போதுதான் மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு சிறிய கெட்ட பெயர் ஏற்பட்டதாக நான் உணர்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும், அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இமேஜ் இருந்தது மக்கள் கிட்ட. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 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 தேவையில்லாத பிரம்மாண்ட கல்யாணம், வீண் பண்றாங்க காசை. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியுங்க, வீடு வீடா தெரியும் என்னங்க பேசிக்கிறாங்க. என்னமோ நடந்துருச்சு, மர்மம் இருக்கிறது, அம்மாவின் சாவில் மர்மம் இருக்கிறது. மக்கள் நினைக்கிறார்கள், நானும் நினைக்கிறேன், அம்மாவின் சாவில் மர்மம் இருக்கிறது, ஏதோ நடந்து விட்டது. ஒவ்வொரு வீட்டுல உள்ள மக்களும் இதை பேசுறாங்க. இன்னைக்கு முதலில் அவர் எதற்காக சேர்க்கப்பட்டார் என்பது முதல். எனக்கு நாள் ஆனா மறைஞ்சு விடுமா, மறந்து விடுமா? முடியாது. அவங்க அவ்வளவு செஞ்சிருக்காங்க. மக்கள் ஒவ்வொருத்தருமே ஏங்குறாங்க. ஒரு பெண் ஏங்குறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்தால் தான் அம்மாவுக்கு ஒரு 2 தடவை ஆட்சி போச்சுன்னா அது அவங்க குடும்பத்தால தான். அது எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சுதாகரன் அவருடைய மேரேஜை இவ்வளவு தடாபுடலாக பண்ணுகிறார்கள் என்று அசிங்கமாக ஒரு பேசப்பட்டது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு ஏங்க வந்துச்சு அம்மாவுக்கு? சொத்து குவிப்பு வழக்கு யாரால வந்துச்சு? அம்மாவுக்கு சொத்து சேர்க்கறதுக்காக வந்துச்சா? சொத்து குவிப்பு வழக்கு யாரால் வந்தது? அப்ப ஏன் அம்மா சொத்து சேர்த்தாங்க? ஏன் திருமதி இளவரசி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள்? திரு சசிகலா நடராஜன் அவர்கள் ஏன் சொத்து குவிப்பு வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள்? ஏன் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் சொத்து குவிப்பு வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள்? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் என் குடும்பம் துரோகம் செய்தது அம்மா என்று அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவங்களே விட்டாங்களே, அம்மாவின் அல்லது சடலத்தை அன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் சுத்தி யாருங்க நின்னா? அம்மாவோட அந்த 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 பாடி வச்சிருக்கிற இடத்த சுத்தி யாரு நின்னா? கட்சிக்காரங்களே காணுமே, எல்லாம் அடிமை மாதிரி கீழே அப்படியே படிக்கட்டுல உட்காந்துருக்காங்க. முதலமைச்சர் முதற்கொண்டு இவங்க குடும்பம் சுத்தி நிக்கிறாங்க. என் கணவர் எல்லாம் துரோகம் செய்தார் என்று கூறினாரு, அவர் இந்த பக்கம் நிற்கிறார், முதல் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறார். தகனம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் முதல் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறார். அம்மா இதை விரும்பி அம்மா உயிரோட இருந்து இதெல்லாம் பண்ணுவீங்களா? சரிமா, விரும்பாத ஒரு செயலை நம்ம பண்ண வைக்க முடியாதுங்க, கம்பல் பண்ணக்கூடாது. அம்மாவுக்கு நிச்சயமா இவங்க அரசியலுக்கு வர்றது பிடிக்கவே இல்லை. திருமதி சசிகலா நடராஜன் அரசியலுக்கு வருவதை அவர் அறவே வெறுத்தார்.